நெல்லிக்காய் மரம் 400 வச்சிருக்கோம். மருந்து எதுவும் அடிக்காம இயற்கை முறையில வளர்த்துட்டு வரும். நெல்லிக்காய் வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். இப்போ நெல்லிக்காய் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காயில் சுமார் 400 முதல் 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கும். அதாவது 10 ஆரஞ்சு பழத்துல கிடைக்கிற அதே அளவு ஒரு நெல்லிக்காயில இருக்கு. தினமும் ஒரு நெல்லிக்காய் போதுமானது. காலை வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு பிறகு சாப்பிடலாம். கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தால் உணவுடன் சாப்பிடவும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும். இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்ச உதவும் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும். வைட்டமின் சி நன்றாக அப்சார்ப் ஆக பச்சையாக சாப்பிடுவது சிறந்தது. அதிக வெப்பத்தில் சமைக்கக்கூடாது. டயபெட்டிக் நோயாளிகளும் சர்க்கரை சேர்க்காமல் ஒரு நெல்லிக்காய் அல்லது ஒரு டீஸ்பூன் பொடி வெந்நீரில் எடுத்துக் கொள்ளலாம். இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் பாதுகாப்பானது, ஆனால் அளவு மீறாமல் இருக்க வேண்டும். ஸ்டோன் பிரச்சனை இருந்தால் கவனம் தேவை மற்றும் தினமும் 1000 மில்லிகிராம்க்கும் மேல் விட்டமின் சி எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.